எப்படி ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்கு வந்து காலையில சாப்பாடு கொடுத்து, மதிய சாப்பாடு செஞ்சு கொடுத்து, நைட்டுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுத்து, பால் கொடுத்து, அந்த குழந்தைய பள்ளிக்கூடத்துல சேர்க்கறதுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், அந்த குழந்தைய வந்து காலேஜ்ல சேர்க்கறதுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், அவனுடைய வீட்டு தேவைகளுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், அவனுடைய எதிர்கால தேவைகளுக்கான முதலீடு, அவனுக்கு தேவையான உடை, அவனுக்கு தேவையான உறைவிடம்னு அவ்வளவையும் எப்படி பார்த்து பார்த்து ஒரு குடும்பத்துல பிளான் பண்ணுவோமோ. ஒன்றிய அரசு கொண்டு வருகிற திட்டங்கள் மீது ஸ்டிக்கர் ஒட்டுவது அஃதன்றி வேறு இல்லை. வானதி சீனிவாசன் அவர்கள் பேசினாங்க. இது தமிழ்நாடு அரசு ஸ்டிக்கர் தான் ஒட்டிருக்காரு. நீங்க பிரதமரானது 2014, 2010-11 ஆனந்தி கடிதம் எழுதிருச்சு, என்றும் ஒழுகாத வீட்டுக்கு நன்றின்னு. என் வாயில சொல்றதெல்லாம் உண்மைன்னு நான் பேச முடியாது, ரைட்டா? வாயில இருந்து 1000 வார்த்தை வரும், அது எல்லாமே உண்மையா இருக்க முடியாது. ஆனா ஆதாரம் போய் சொல்லாது. நான் அன்றைக்கு அந்த வெப்சைட் பேரை வந்து அந்த டிபேட்லயே சொல்லியிருந்தேன், pmay-urban.gov.in. அதுலயே போய் நீங்க டவுன்லோட்ஸ்ல போய் பாருங்க. ஸ்டேட் கவர்மெண்டினுடைய ஸ்கீம் வந்து அதுக்குள்ள இருக்கும். ஜிஎஸ்டிக்கு பிறகு மாநிலங்கள் ஒரு பெரிய இழப்பை சந்திக்கின்றன அப்படின்றத ஒத்துக்கிட்டு தான் ஒன்றிய அரசு ஜிஎஸ்டி இழப்பீட்டு தொகை அப்படின்னு ஒன்னை தருவதற்கு ஒப்புக்கொண்டது. தமிழ்நாடு அரசுக்கு 20,000 கோடி வருவாய் இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஜிஎஸ்டி நிலுவைத் தொகையை கொடுங்கன்னு கேட்ட போது நான் ரிசர்வ் பேங்க்ட சொல்றேன், வட்டி இல்லாம கடன் வாங்கிக்கிறீங்களான்னு கேட்டாங்க ஒன்றிய அமைச்சர் நிர்மலா சீதாராமன். நான் கொடுக்குற ஸ்கீம் எல்லாம் நீ இம்ப்ளிமெண்ட் பண்ணு, அப்படி பண்ணேன்னா நான் உனக்கு காசு தர்றேன் அப்படின்னு ஒரு நெருக்கடி ஏற்படுத்துது. ஒரு கந்துவட்டிக்காரன் கூட கரிசனத்தோட பேசுவான் ஊருக்குள்ள. கந்துவட்டிக்காரன் இருக்கிற அந்த 1% கரிசனம் கூட இல்லாத அரசு தான் ஒன்றிய அரசு. நீயும் காசு கொடுக்க மாட்ட, காசு கொடுக்குறவனையும் கொடுக்க விட மாட்ட, நானே எல்லாத்தையும் தனியா பாத்துக்கிறேன், எனக்கு தன்னாட்சி கொடுத்துரு, அதாவது மாநில அளவுல உரிமைகளை பகிர்ந்து கொடுத்துரு, இந்த நிதி பகிர்மான விவகாரங்கள் எல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், வரி வசூல் அதிகாரத்தை நாங்க பாத்துக்கிறோம்னா அதுக்கும் விட மாட்டேன், ஜேப்படி பண்ற மாதிரி நடந்து கொண்டிருக்கிறது ஒன்றிய அரசு. அப்புறம் அந்த பேர் மாத்துறத பத்தி எது தேவையில்லாம செலவு பண்றாங்கன்னு பேசுறாங்க இல்லையா? புதுசா இவங்க எந்த திட்டத்தையும் அறிவிக்கல. புதுசா அறிவிக்கிறது அப்படின்னா இவங்க என்ன அறிவிச்சிருக்கிறாங்க அப்படின்னா ராமராஜ்யத்தை அறிவித்திருக்கிறார்கள். அந்த ராமராஜ்யத்தின்படி மோடி கருவறைக்குள் போக முடியாது, மோடியின் சாதியை சேர்ந்தவர்கள் கருவறைக்குள் போக முடியாது, ஓபிசிக்களுக்கு இடஒதுக்கீட்டு உரிமை கிடையாது, ஓபிசிக்களுக்கு வேணும்னா பாரத ரத்னா கொடுப்போம். சரி, விவசாயிகளுக்கு ஏதாவது பண்ணுவாங்களா? விவசாயிகளை துப்பாக்கியால சுட்டு கொல்லுவோம். எங்க தலைநகர் டெல்லியோட வாசல்லே வச்சு. அந்த டெல்லி வாசல்ல ஏன்டா அவனை கொண்டுட்டீங்கன்னு கேட்டோம்னா, எல்லா இடங்களிலும் ஒன்று உரிமையை பறிப்பது, அல்லது நிதியை பறிப்பது, அல்லது வந்து அந்த சட்டப்பேரவை உறுப்பினர்களுடைய பதவியை பறிப்பது, அல்லது கட்சியை பறிப்பது, ஏதாவது ஒண்ணு புடுங்கிட்டே இருக்கணும். இப்படி புடுங்கி தின்னக்கூடிய ஒரு அரசு இந்தியாவில் இதுவரைக்கும். வணக்கம் நண்பர்களே, இது அரண்சை நான் மகிழ்ந்து. நம்மோடு இன்று உரையாடலுக்காக தோழர் இந்திரகுமார். வணக்கம். தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்திருக்கிற பட்ஜெட், அது தொடர்பாக முதற்கட்டமாக அவருடைய கருத்து. இந்த பட்ஜெட் வந்து நிறைய விஷயங்களை உள்ளடக்கிய ஒரு இன்டகிரேட்டடான பட்ஜெட்டா பாக்குறேன். இந்த பட்ஜெட்டினுடைய இறுதி பகுதியில பாத்தீங்க அப்படின்னா புறநானூற்று வரி ஒன்றை குறிப்பிட்டிருப்பாரு. ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை எப்படி பாதுகாக்குமோ அது போல தன்னுடைய நாட்டு மக்களை பாதுகாப்பதுதான் மன்னரின் கடமை அப்படின்னு புறநானூற்று பாடல் ஒன்று மேற்கோள் காட்டப்பட்டது. ஒரு குழந்தை அப்படின்னு சொல்லும் பொழுது குழந்தைக்கு வந்து காசு கொடுக்கறது மட்டும் ஒரு தாயினுடைய வேலை அல்ல. ஒரு குழந்தைக்கு தேவையான எல்லா விதமான பராமரிப்புகளையும், ஒரு குழந்தைக்கு தேவையான எல்லாவற்றையும் செதுக்கி தர வேண்டும். அதுதான் ஒரு தாயினுடைய, ஒரு பெற்றோரினுடைய கடமை. அந்த இடத்தில் தமிழ்நாடு அரசு மிக சரியாகவே செயல்பட்டு இருக்கிறதுன்னு பாக்குறேன். குழந்தைகளுக்கு வந்து காலை உணவு திட்டம் கொடுக்கறதா இருக்கட்டும், அதற்கு பிறகு அவங்க வந்து கல்லூரிக்கு போகும் பெண் பிள்ளைகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உதவித்தொகை கொடுக்கும் புதுமை பெண் திட்டமாக இருக்கட்டும், அதற்கு பிறகு மாணவர்களுக்கு இப்ப புதுசா அறிவிக்கப்பட்ட திட்டம் 6ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் தமிழ் வழியில் படித்து முடித்து விட்டு கல்லூரிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு என்ன செய்திருக்கிறாங்க அப்படின்னா, இப்ப நம்ம வந்து இப்போ தி ஹிந்துவோ ஃப்ரண்ட்லைனோ சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு இப்போ வரைக்கும் நம்ம திண்டாடிட்டு இருக்கிறோம். ஏன்னா நம்மளுடைய 30,000 ரூபாயில வந்து 1500 ரூபாய் கட்டுறது அப்படின்றது வந்து ஒரு பெரிய பெர்சன்டேஜை வந்து எடுத்துருது. அப்படின்றதுனால அதை கட்டுறது வந்து யோசிச்சு சேர்த்து வச்சுதான் அதை கட்டுற மாதிரி இருக்கிறது. ஆனா அந்த பிள்ளைகளுக்கு வந்து படிக்கிறதுக்காக, அவங்க டெக்ஸ்ட் புக் வாங்குறதுக்காக இருக்கட்டும், ரெஃபரன்ஸ் புக்கா இருக்கட்டும், மேகசின்ஸா இருக்கட்டும், இதுக்காக 1000 இப்ப லைப்ரரிக்கு கூட அவங்க நேரில் போனா அந்த லைப்ரரியன் வந்து பாடம் சம்பந்தமான புத்தகத்தை தவிர வேற எதையும் எடுக்க விட மாட்டாரு. ஆனா அந்த தொகை அந்த மாணவர் கையில இருந்தது அப்படின்னா அதை அவர் ஆக்கப்பூர்வமா செலவு பண்ணுவாரு. மாணவர்கள் மீது நம்பிக்கை வைத்து 1000 ரூபாய் அவர்களுக்கு கொடுக்கிறது இந்த அரசு. அதை தாண்டி அவங்க வந்து மெடிக்கல் எஜுகேஷன் போறாங்கன்னா நீட்டுன்ற பிரச்சனை இருக்கு. அதுல 7.5% இடஒதுக்கீடு, தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு முன்னுரிமை, படித்து முடித்து வேலை வாய்ப்புல வரும்போது தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு முன்னுரிமை,
பெண்களுக்கு முன்னுரிமை அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் வருது. அதற்கு பிறகு அவங்க வந்து ஹையர் ஸ்டடிஸ் போறாங்க அப்படின்னா வெளிநாட்டில் படிக்கக்கூடியவர்களுக்கு சிறப்பாக உதவித்தொகை வழங்கக்கூடிய திட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அவங்க திருப்பி வந்து இங்க இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்கன்னா இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஏத்தாப்புல அவங்க கையில காசு இல்லை, ஆனா அவங்க கையில தொழில் தொடங்குவதற்கான ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னா அந்த ஐடியாவை எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு தொழில் தொடங்குவதற்கான முதலீடுகளை தமிழ்நாடு அரசே செய்து கொடுத்து இன்குபேஷன் ஹப்பா இருக்கட்டும், ஸ்டார்ட் அப் மிஷனா இருக்கட்டும், இதன் மூலமாக அவர்களுக்கு ஒரு ஊக்கத்தொகை அளித்து அவர்களை தொழில் தொடங்க வைக்கிறதா இருக்கட்டும், அந்த தொழில வந்து அவங்க சிறப்பாக செயல்படுவதற்கு எம்எஸ்எம்இக்களுக்குன்னு வழங்கப்படுகின்ற சிறப்பான மானியங்கள் வழங்குவதா இருக்கட்டும். அதற்கடுத்து அவங்க இப்போ ஒருவேளை கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாங்க, ஆனா கம்பெனியை எங்க வச்சு நடத்துறதுன்னு தெரியல அப்படின்னா சென்னை நகரத்துல இருக்கிறது போல பிளக் அண்ட் பிளே ஃபெசிலிட்டியோட, இப்போ சென்னையில வந்து இப்ப நம்ம ஒரு ஐடி கம்பெனி நடத்தணும்னு விருப்பப்படுறோம்னா நம்மளுக்கு ஆபீஸ் ரூம்லாம் வைக்கணும்னு அவசியமே இல்லை. ஒர்க்ஃபெல்லா மாதிரியான சில கம்பெனிஸ் வந்து ஒரு பெரிய பில்டிங் கட்டியிருப்பாங்க, நம்ம வந்து ஒர்க் ஸ்பேஸை மட்டும் ஹையர் பண்ணி நம்ம அங்க போய் வேலை பார்த்து வந்துடலாம். இது மாதிரியான அமைப்பை வந்து மதுரையில, திருவள்ளூர்ல, கிருஷ்ணகிரியில உருவாக்குவதற்கான முயற்சிகளை தமிழ்நாடு அரசு எடுத்திருக்கு. ஆமா, அப்போ இதை தாண்டி பெண்களுக்கு வந்து இப்போ ஒரு கம்பெனி புதுசா நான் ஆரம்பிக்கிறேன், நான் என்னுடைய கம்பெனில வந்து 1000 பேர் ஒர்க் ஃபோர்ஸ் வச்சிருக்கேன்னா 500 பேருக்கு நான் பெண்களுக்கும் திருநர்களுக்கும் நான் வேலை போட்டு கொடுக்குறேன்னா நான் அவங்களுக்கு கொடுக்குற சம்பளம் இருக்கு இல்லையா, அதுல வந்து 10% தொகையை மானியமா தமிழ்நாடு அரசு கொடுத்துருது. அதை 2 வருஷத்துக்கு தமிழ்நாடு அரசு கொடுக்கறதா அறிவிச்சிருக்கு. அப்போ கம்பெனிஸ்லயும் கூட பெண்களுக்கான இடஒதுக்கீட்டை உறுதிப்படுத்தி இருக்கிறார் ஸ்டாலின். எந்த பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ல பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கவே முடியாதுன்ற ஒரு நிலை இருந்ததோ, பிற்படுத்தப்பட்டோருக்கு இடஒதுக்கீடு கொடுக்கவே முடியாதுன்னு இருந்ததோ, பெண்களுக்கும் திருநர்களுக்கும் வேலை வாய்ப்பை வழங்கக்கூடிய நிறுவனங்களுக்கு இன்சென்டிவ் தர்றேன்னு அவர்களுக்கும் லாபகரமாக இருக்கும் நோக்கத்துல, எடுக்க ஊக்குவிக்கும் நோக்கத்துல எப்படியே பிற்படுத்தப்பட்டவர்கள் பட்டியல் சாதிகளுக்கு நீட்டிக்கலாம், தாராளமா நீட்டிக்கலாம். அதை வந்து கட்டாயமாக நீட்டிக்கணும். ஆனா தமிழ்நாடு அரசு இன்சென்டிவோட அதை செய்யுது அப்படின்றதுதான் வந்து எப்படியாவது அவங்கள உள்ள கொண்டு போய் சேர்த்தரணும்ன்ற அந்த நோக்கத்தை வெளிப்படுத்துகிறது. அதுக்கப்புறம் இப்ப திருநர்கள்னு எடுத்துக்கிட்டோம், டிரான்ஸ்ஜெண்டர் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அவங்களுடைய ஜெண்டர் டிரான்சிஷனை வந்து அவங்க வந்து அந்த 10 பருவத்துலதான் அறிய முடிகிறது. 12th வரைக்கும் எப்படியாவது முடிச்சிடறாங்க. ஆனா 12th அப்புறம் காலேஜுக்கு போறப்ப அவங்களுடைய பாலின மாற்றத்தை அவங்க உணர்றாங்க. வெவ்வேறு வகைகள் அவங்களுக்கு வந்து டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கிறது, என்ன செய்யறதுன்னு தெரியல, புறக்கணிப்பு இருக்கிறது, சமூக அழுத்தம் இருக்கிறது, அவங்க ரொம்ப மார்ஜினலைஸ்டு செக்ஷனா இருக்கிறாங்க. அவங்களுக்கு தேவையான கல்வித்தொகை முழுவதுமாக ஹாஸ்டல் ஃபீஸ் உட்பட அனைத்து வசதிகளையும் தமிழ்நாடு அரசே செய்து தருவதற்கான முயற்சியும் இந்த பட்ஜெட்டோடு தொடங்கி இருக்கிறார்கள். ஆதி திராவிட நலத்துறை சார்ந்து கூட நீங்க தொழில் முனைவோர்களுக்கு இல்ல, இது இந்த பட்ஜெட்ல இல்ல, ஏற்கனவே தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் மிஷன் அறிவிக்கப்பட்ட போது ஆதி திராவிடர் சமூகத்திலிருந்து வந்து தொழில் தொடங்க விருப்பப்படுபவர்களுக்கு சிறப்பு மானியம் வழங்குது, அவங்களுக்கு வந்து முதலீட்டுல மானியம் வழங்குறது, முதலீட்டுக்கு தேவையான உதவிகளை செய்து தருவது அப்படின்னு பல்வேறு விஷயங்களை தமிழ்நாடு அரசு ஏற்கனவே முன்னெடுத்திருக்கிறது. அதனுடைய தொடர்ச்சியாக இந்த பட்ஜெட்டிலும் கூட பார்க்க முடிகிறது. அப்புறம் ஆதி திராவிடர்களுடைய குடியிருப்புகளை மேம்படுத்துவதற்கான கலைஞர் கனவு திட்டத்தை வந்து அவங்களுக்கு எக்ஸ்பாண்ட் பண்ணி கொடுக்கிறது அப்படின்றதையும் கூட தமிழ்நாடு அரசு அயோத்திதாசரின் பெயர்ல, ஆமா மறந்துட்டேன், அதுதான் முக்கியம், அயோத்திதாச பண்டிதரின் பெயர்லயே அந்த திட்டம். அயோத்திதாசரை வந்து புறக்கணிக்கிறீங்க, அயோத்திதாசரை இவர் மட்டும் இல்ல திராவிட இயக்கமே புறக்கணிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் வந்து அயோத்திதாசரை திராவிட இயக்கம் முன்னோடின்னு கட்டுரை எழுதியிருக்கிறாரு, ஆனா புறக்கணிச்சிட்டாருன்னு இவனுக்கு உருட்டுவானுங்க. அதுக்கப்புறம் இப்போ அவருக்கான மணிமண்டபம் அமைக்கிறது, அவரின் பேர்ல திட்டங்கள் நடத்துறதுன்னு ஒரு இன்க்ளூசிவான இன்டகிரேட்டடான பட்ஜெட்டாக எப்படி ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்கு வந்து காலையில சாப்பாடு கொடுத்து, மதிய சாப்பாடு செஞ்சு கொடுத்து, நைட்டுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுத்து, பால் கொடுத்து, அந்த குழந்தைய பள்ளிக்கூடத்துல சேர்க்கறதுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், அந்த குழந்தைய வந்து காலேஜ்ல சேர்க்கறதுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், அவனுடைய வீட்டு தேவைகளுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், அவனுடைய எதிர்கால தேவைகளுக்கான முதலீடு, அவனுக்கு தேவையான உடை, அவனுக்கு தேவையான உறைவிடம்னு அவ்வளவையும் எப்படி பார்த்து ஒரு குடும்பத்துல பிளான் பண்ணுவோமோ அந்த மாதிரியான ஒரு பிளானிங் இந்த பட்ஜெட்ல பார்க்க முடிகிறது. நிறைய பேர் வந்து இதுல வந்து பெருசா எதுவும் இல்லை அப்படின்றாங்க. உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அறிவிப்புகள்ல நிறைய பெரிய அறிவிப்புகள் உள்ளுக்குள்ள இருக்கின்றன, அதை நம்ம உணனா பேசலாம். இது வந்து ஒரு ஒருங்கிணைந்த பட்ஜெட். விடுதிகள் அதை வந்து இன்னும் அதிகரிக்க போறதாகவும் அறிவிச்சிருக்கு, மற்ற மாவட்டங்களுக்கும் எக்ஸ்பாண்ட் பண்ண போறதா அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த தோழி விடுதிகள் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க இல்லையா, ஸ்கூல்ல எல்லாம் படிச்சிருப்போம், காந்தி வந்து என்றைக்கு பெண்கள் சுதந்திரமாக இந்த நாட்டில் உலாவுகிறார்களோ அந்த நாள் இந்த தேசம் வந்து உண்மையான சுதந்திரத்தை அடைந்தது அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் நான் பெண்களுக்கு இந்தியா பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதில் எந்த அளவுக்கு பங்களிப்பை செய்திருக்கிறது அப்படின்னா, இன்றைக்கும் கூட பல்வேறு, அதாவது நீங்க பெங்களூரு, மும்பை, கல்கட்டான்னு எடுக்கக்கூடாது, அதற்கு அடுத்து இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட நகரங்கள்ல எப்படி பெண்களுடைய மொபிலிட்டி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அது பெரிய கேள்விக்குறிதான். உத்தரப்பிரதேசத்திலேயோ அல்லது டெல்லி போன்ற நகரத்திலேயே கூட இரவில் தனித்து பயணித்தல்,
அல்லது தனியா ஒரு இடத்துல தங்கி வேலை பார்க்கறது அப்படின்றது வந்து ஒரு பயம் தரும் சூழலா இருக்கு. பண்பாட்டு தளத்துல என்ன விதமான கண்ணோட்டம் நிலவுதுங்கிறது சேர்ந்துதான் அந்த இன்னும் இப்ப தமிழ்நாட்டிலயுமே கூட இப்ப மதுரையில வந்து இப்போ ஒரு கம்பெனில ஒர்க் பண்றாங்க. ஏதோ ஒரு மதுரையில நிறைய ஐடி கம்பெனிஸ் இருக்குது. ஹனிவெல் போன்ற HCL போன்ற கம்பெனிகள்லாம் அங்க இருக்கக்கூடிய எல்காட் பூங்காக்கள்ல தங்களுடைய நிறுவனங்கள் நடத்திட்டு இருக்கிறாங்க. பல பெண்கள் அங்க வேலை பார்க்கறாங்க. பட் அவங்க எல்லாருமே வந்து அந்த சுற்றுப்பகுதியிலே தான் தங்கி இருக்கணும். அவங்களுக்கு வந்து வெளியே வீடு தேடுறது இந்த மாதிரியான சிரமங்கள் இருக்கும். தனியா போயிட்டு வர்றதுல சிக்கல் இருக்கும். அப்போ வந்து அவங்களுக்கு தங்கும் வசதியை வந்து உறுதிப்படுத்துவதன் மூலமாக ஒரு பாதுகாப்பான சூழலை இப்ப முதலமைச்சர் வந்த உடனே ஒரு அறிவிப்பு வெளியிட்டாரு. அறிவிப்பு இல்ல, ஒரு கரிசனத்தை அவர் வந்து வெளிப்படுத்தினாரு. நான் வந்து உங்களுக்கு ஒரு அண்ணனாக, ஒரு அப்பாவாக, ஒரு சகோதரனாக உங்களுக்கு தேவையான உதவிகளை நான் செய்து தருவேன் அப்படின்னு சொல்லி பேசி அதை வந்து அவர் உறுதிப்படுத்தி மெய்ப்பிக்கும் வகையில பெண்களுக்கு தேவையான பல்வேறு திட்டங்கள்ல இந்த தோழி விடுதி, இன்னொன்னு ரொம்ப அஃபோர்டபுளான ரேட்ல, இப்ப நம்ம நீயா நானால பார்த்திருப்போம், ஒரு பொண்ணு 15,000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க, 5,000 ரூபாய் ஹாஸ்டல் ஃபீஸ் சாப்பாட்டோட, மீதி 10,000 ரூபாய் அப்படியே அப்பாவுக்கு அனுப்புறதா சொல்றாங்க. இப்ப அந்த 5,000 ரூபாய் 500 ரூபாயா மாறுதுங்கும் போது இன்னொரு 4,500 ரூபாய் அவங்க கையில இருக்கும். அந்த 4,500 ரூபாய் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த 4,500 ரூபாய் வீட்டுக்கு அனுப்புவாங்க. அவங்க என்னமோ பண்ணுவாங்க, அது அவங்க உரிமை. ஆனா அவங்க தங்குறதற்கான அந்த உறுதிப்படுத்துதல் இருக்குல்ல, அந்த உறுதிப்படுத்துதல் பொறுப்பை, அந்த தங்குறதற்கான செலவை தமிழ்நாடு அரசு ஏத்துக்கிடுது அப்படின்றதுதான் இதுல கவனிக்க வேண்டிய முக்கிய புள்ளி. ஆண்பார் இப்ப இதே காலகட்டத்துல ஒன்றிய அரசு பெண்களுக்கான பல்வேறு நலத்திட்டங்களை நிறுத்தி இருக்கிறது. அவங்களுக்கு வழங்கப்படுற போஸ்ட் பேட்டி பச்சாவ் பேட்டி படாவ் அப்படியான திட்டங்கள்லாம் வச்சிருக்கிறாங்க. 56 இன்ச்சை வச்சு நான் வந்து காப்பாற்ற போறேங்கிற முழக்கத்தோடு தான் மோடி வந்தார். மோடி வந்து இந்த நிர்பயா வழக்கு, அதை ஒட்டி நடந்த அந்த போராட்டங்கள், அதை ஒட்டி தன்னை ஒரு பெண் பாதுகாவலர், உண்ணாவுல பாதுகாத்த மாதிரி, கத்ராஸ்ல பாதுகாத்த மாதிரி, அந்த புள்ளியில இருந்து தான் அவங்க சொல்றாங்க. இப்ப அதே நான் வந்து எக்ஸ்டெண்ட் பண்றேன். நீங்க வந்து இந்த பெண்கள் பாதுகாப்பு உள்ளிட்ட சமூக நீதி திட்டங்கள், வீடு வழங்கும் திட்டம், இது எல்லாமே பிஜேபி அரசாங்கம், ஒன்றிய அரசு கொண்டு வருகிற திட்டங்கள் மீது ஸ்டிக்கர் ஒட்டுவது, அக்தன்றி வேறு இல்லை அப்படின்னு தான் அந்த பட்ஜெட் கூட்டத்தோட அந்த இதுல உரையை கேட்டு முடிச்சதுக்கு பிறகு வெளியே வந்து பத்திரிகையாளர் மத்தியில வானதி சீனிவாசன் அவர்கள் பேசினாங்க. இது தமிழ்நாடு அரசு ஸ்டிக்கர் தான் ஒட்டிருக்குதா? இல்ல, இப்ப எதுல யாரு ஸ்டிக்கர் ஒட்டுறா அப்படின்றத பாப்போம். அவங்க தெளிவா குறிப்பிட்டாங்க, பிரதமர் வீடு கட்டும் திட்டத்தை வந்து நம்ம வந்து கலைஞர் கனவு திட்டம் அப்படின்னு அறிவிச்சுட்டதா சொல்றாங்க. உங்களால எப்ப பிரதமர் ஆனாரு? 2014. கலைஞர் வீடு கட்டும் திட்டம்ன்ற பேர்ல தமிழ்நாடு அரசு திட்டத்தை எப்ப செயல்படுத்தியது? 70களே அவர் வந்து தொடங்கி இல்ல, அது பேக் ட்ரேஸ் பண்ணி போவோம். 2006-11 ஆட்சி காலத்திலேயே கலைஞர் வீடு கட்டும் திட்டம் அறிவிச்சாரா இல்லையா? அதற்கு பிறகு ஆட்சிக்கு வந்த ஜெயலலிதா பசுமை வீடு வழங்கும் திட்டம், ஜெயலலிதா பசுமை வீடு கட்டும் திட்டம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சாங்களா இல்லையா? ஒரு ஆடு கூட, ரொம்ப வைரலான ஆடு 2011 எலெக்ஷன் கேம்பெயின்ல, அன்புள்ள கலைஞருக்கு ஆனந்தி எழுதுவது, அன்பான வீட்டுக்கு நன்றி, அழகான வீட்டுக்கு நன்றி, என்றும் ஒழுகாத வீட்டுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு, ரொம்ப பிரபலமான பாடல். பல பேர் அதை மறந்திருந்தாலும் கூட இதை கேட்கும் பொழுது அவங்களுக்கு நினைவுக்கு வரும். அந்த அளவுக்கு அது இம்பாக்ட் ஏற்படுத்தின ஒரு பாடல். அந்த ஒரு சின்ன குழந்தை கையில வந்து லெட்டரோட போய் கனிமொழிட்டாவது லெட்டரை கொடுப்பாங்க, கனிமொழி வாசிக்கிற மாதிரி அது ஒரு பாட்டாவே வரும் அந்த இது. அப்போ நீங்க பிரதமரானது 2014, 2010-11 ஆனந்தி கடிதம் எழுதிருச்சு, என்றும் ஒழுகாத வீட்டுக்கு நன்றின்னு. இது 2006 to 2011 தான் நடந்ததா? இல்ல, 1967 அறிஞர் அண்ணா ஆட்சி பொறுப்பேற்கும் பொழுது குடிசை இல்லாத தமிழகத்தை உருவாக்க வேண்டும் அப்படின்னு. அப்ப அன்னைக்கு குளோபலைசேஷன் கிடையாது, அன்னைக்கு உலக முதலீடு கிடையாது, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. தீவிரமாக குடிசைகள் இல்லாத மாநிலத்தை உருவாக்க வேண்டும்ன்ற கொள்கை அளவிலான நோக்கத்துல அண்ணா அந்த கொள்கைகளை பேசுகிறார். அந்த குடிசைகள் பத்தி சொல்லும்போது எனக்கும் கனெக்டட் ஆனதுனால இந்த இடத்துல தலையிட்டு சொல்லிக் கொள்கிறேன். பெரியாரும் அண்ணாவும் பாம்பே போயிருந்தாங்கல்ல, பாம்பே போயிருந்தபோது இங்க எங்க தமிழர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அண்ணா கேட்டாராம். இங்க நாத்தம் அடிக்குதே, அங்கதான் இருக்கிறாங்கன்னு சொல்லி தாராவியை அவர் காமிச்சிருக்காரு. புலம்பெயர்ந்து வந்து நம்ம மக்கள் இப்படியான நிலையில தான் இருக்கிறாங்களா, இன்னும் இந்த குடிசையில அண்டி பிழைக்கிறவர்களா இருக்கிறாங்கன்னு சொல்லி அண்ணா கவலைப்பட்டதாக சொல்றாரு. அதே போல சென்னையிலையும் கூட அந்த குடிசை பகுதிகளுக்கு போகும் பொழுது காங்கிரஸ் ஆட்சி காலத்துல அப்பவும் அவர் வருத்தப்பட்டு அது குறித்தெல்லாம் அவர் பதிவு செஞ்சிருக்கிறாரு. ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாகவே நம்ம மக்கள் இன்னும் குடிசையில இருக்கிறாங்களே, இந்த நிலைமையை மாற்றணும் அப்படிங்கிற எண்ணம் அது திராவிட இயக்க உணர்வுல இருந்து முன்னாடியே வந்துருச்சு, ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடியே. இப்போ அண்ணா வந்து முதலமைச்சராக இருக்கும் போது திட்டம் 1969 தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியம் உருவாக்கப்படுகிறது. 72 வீடு கட்டி மக்களை வந்து, குடிசையில் இருந்த மக்களை வந்து வீடுகளுக்கு மாற்றக்கூடிய அந்த திட்டம் துவங்கப்பட்டு விட்டது. அண்ணா நகர், புளியந்தோப்பு இந்த பகுதியில் இருக்கிற கட்டடங்கள்கிட்ட போய் கேட்டா அது வந்து இது வானதி சீனிவாசனுக்கு பதில்கள் சொல்லும். அப்போ இந்த திட்டம், குடிசையை மாற்றி வீடு வழங்கும் திட்டம், ஒரு பைசா வாங்காம
கடன் இல்லாம அவங்களுக்கு வீடு கட்டி தர வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கத்தோடு அந்த திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டன. அதற்கு பிறகு ஒன்றிய அரசு தலையீடு செய்கிறது. என்னன்னு, நான் வீடு கட்டி தர்றேன் 1900 பின்னாடி. ஆனா 75ல கலைஞர் எப்படி பெரியார் சொன்னாரோ, எதுக்கு எடுத்தாலும் உங்ககிட்ட அழுதுட்டு இருக்க வேண்டியதா இருக்கு, எனக்கு நீ சட்டம் போடுற, நீ யார் ஃபர்ஸ்ட், உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம், நீ போடாப்பா வெளியே அப்படின்னு. அதே சென்ஸ்ல 75ல அவர் மாநில சுயாட்சி தீர்மானம் 74 கொண்டு வந்ததுக்கு பிறகு திமுக சார்பாக அங்க இந்திரா காந்தி அம்மையார்னா ஒன்றிய அரசு சந்திக்க போகும்போது அவங்க எதுக்கு தேவையில்லாம வானதி சீனிவாசன் சொன்ன அதே வார்த்தையை எதுக்கு தேவையில்லாம செலவு பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த குடிசை மாற்று வாரிய திட்டத்தை கைவிடுங்க அப்படிங்கிறது கலைஞர் ஆவேசமாக, ஏன்னா எங்க வீட்டு மக்களுக்கு நாங்கள் வீடு கட்டி கொடுக்கறதுக்கு உங்கள்கிட்ட கெஞ்சிட்டு இருக்கணுமா, எங்கள்கிட்ட இவ்வளோ காசை லவட்டிட்டு போறீங்களே, அதை கொடுங்க, அதுதான் நாங்கள் கேட்குறோம், எங்களுக்கு தேவையானதை நாங்கள் கேட்குறோம், எங்களுக்கு உரிமையானதை கேட்குறோன்னு அப்பவே அவர் சொல்லியிருக்காரு. புதுக்குறள் இல்லை. அதே இந்திரா காந்தியின் பேர்ல ஒரு திட்டம் இருந்தது. நான் எதை சொல்ல வரேன் அப்படின்னா, இந்திரா ஆவாஸ் யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் இருந்தது. ஆவாஸ் யோஜனா அப்படின்னா என்னது, அது வீடு கட்டும் திட்டம். இந்திரா ஆவாஸ் யோஜனா அப்படின்னு ஒண்ணு இருந்தது. இன்னைக்கும் நீங்க கூகுள்ல இந்திரா ஆவாஸ் யோஜனா அப்படின்னு போட்டீங்கன்னா வரக்கூடிய முதல் லிங்க் பிரதான் மந்திரி கிராமின் ஆவாஸ் யோஜனான்னு வரும். 1990களில் இந்திரா ஆவாஸ் யோஜனான்ற திட்டம் செயல்படுத்தப்படுகிறது, ராஜீவ்காந்தி பீரியட்ல நினைக்கிறேன். உலக வங்கி தலையீட்டுக்கு பிறகு. ஆமா, நகரங்களை இப்படிதான் கட்டமைக்கணும், நாம்ஸ், நீ எங்க மீறி வீடு கட்டக்கூடாது, நான் காசு கொடுப்பேன், நீ இதை மாதிரி வீடு கட்டு, அப்பதான் உனக்கு கடன் கொடுப்பேன், உன் நாட்டு வளர்க்கணும்னா நீ என்ன அண்டி பிழைத்திருக்க வேண்டும் அப்படின்னு உலக வங்கியினுடைய. நீ வீடு எங்க கட்டணும், எப்படி கட்டணும் அப்படின்றது எல்லாத்தையும் உலக வங்கி பல்வேறு வகைகள்ல தலையிடுது. அதுக்கப்புறம் WTO வருது, தொடர்ந்து இந்த சிக்கல்கள் நீடிக்குது. இப்ப இந்திரா ஆவாஸ் யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் உருவாக்கப்பட்டது. அந்த திட்டம் தனி திட்டமாக வாஜ்பாய் காலத்துல மாற்றப்படுகிறது. அது ஜவஹர் ரோஜ்கார் யோஜனான்னு ஒரு ஸ்கீம், அதுக்கு கீழே இந்திரா ஆவாஸ் யோஜனா. இந்த இந்திரா ஆவாஸ் யோஜனா என்ன செய்யும் அப்படின்னா, 75-25ன்ற ரேஷியோல சென்ட்ரல் கவர்மெண்ட் 75 தரும், ஸ்டேட் கவர்மெண்ட் 25 தரும். இந்த ரேஷியோல வீடு கட்டி தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றிய அரசு உள்ள வருது. இப்போ நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம், 75% ஒன்றிய அரசு தருது அப்படின்னா அதையே வேண்டான்னு சொல்லுவானேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு உள்ளிட்ட எல்லா மாநிலங்களையும் அந்த திட்டம் அமல்படுத்தப்படுகிறது, சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீமா. அதற்கப்புறம் அது என்ன ஆகுது அப்படின்னா, 2014-15 யாரு பிரதமர், 14-15 பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு என்ன பண்ணுது அப்படின்னா 75-25 60-40 மாத்துது. 75-25 இருக்கிறப்ப ஏத்துக்கிட்டோம், 60-40 வர்றப்ப நமக்கான சுமை அதிகரிக்கிறது. ஆனாலும் கூட அந்த திட்டத்திலிருந்து நம்ம வெளியே வர முடியாது. ஏன்னா ஒன்றிய அரசுடன் போடப்படுகின்ற எந்த அக்ரிமெண்ட்டும் சரி, எந்த ஒப்புதலும் சரி, அது அடிமை சாசனத்துக்கு சமம். அதுல டிஸ்அக்ரி பண்ணி நீங்க வெளியே வரவே முடியாது. கையெழுத்து போட்டா போட்டதுதான், நிரந்தர அடிமை, பண்ணை அடிமையை விட மோசமான அடிமை தான். 75-25ன்றது 60-40 மாறுது. 60-40 மாறிடுச்சா, அதுக்கப்புறம் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த கோவிட் காலகட்டத்தை ஒட்டி பிரைம் மினிஸ்டர் ஆவாஸ் யோஜனா அப்படின்னு ஒன்று அறிவிக்கிறாரு. இந்த ஆவாஸ் யோஜனா அர்பனுக்கு, கிராமத்துக்கு பிரைம் மினிஸ்டர் ஆவாஸ் யோஜனா கிராமின், அதாவது பிரதான் மந்திரி கிராமின் ஆவாஸ் யோஜனா, இது தனி. இந்த கிராமின் ஆவாஸ் யோஜனா அப்படியே இந்திரா ஆவாஸ் யோஜனாவுடைய பேர் மாற்ற திட்டம், ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டாரு. இந்த பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா இருக்குது இல்லையா, இந்த PMAYU அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல 4 வெர்டிகல்ஸ். ஒன்னு அஃபோர்டபுள் ஹவுசிங் இன் பார்ட்னர்ஷிப், இன்னொன்னு அஃபோர்டபுள் ஹவுசிங் இன் கிரெடிட் லிங்க்டு சப்சிடி சிஸ்டம், அடுத்தது இன்சிட்டு ஸ்லம் ரீடெவலப்மெண்ட், 4வது பெனிஃபிஷியரி லெட் கன்ஸ்ட்ரக்ஷன். இந்த 4லையும் வெவ்வேறு இன்சிட்டு ஸ்லம் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா சேரி பகுதிகள், குடிசை பகுதிகள், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வீடுகளை நல்ல வீடுகளாக மாற்றுறது அப்படின்றது அந்த திட்டம். அதுல 1 லட்சம் ரூபாய் ஒன்றிய அரசு மானியம் கொடுக்கும். ரைட்டா? அதுக்கப்புறம் அஃபோர்டபுள் ஹவுசிங் வித் CLSS, அதாவது கிரெடிட் லிங்க்டு சப்சிடி ஸ்கீம். கிரெடிட் லிங்க்டு சப்சிடி ஸ்கீம்னா என்னன்னா, இதுல ஒன்றிய அரசு உங்களுக்கு காசே கொடுக்காது, மாநில அரசும் காசு கொடுக்காது. நீங்க அந்த திட்டத்தின் கீழே ஒன்றிய அரசு நியமித்திருக்கக்கூடிய வங்கிகள்லயோ அல்லது பினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன்லயோ கடன் வாங்கிக்கலாம். அந்த கடனுக்கு வட்டி இருக்குல்ல, அந்த வட்டிக்கு மட்டும் மானியம் தரும் ஒன்றிய அரசு. நம்ம வாங்குற கடன்ல, நம்ம கட்டுற வட்டியில அந்த வட்டிக்கு ஒரு தொகையை மானியமாக கொடுக்கும். அது கிரெடிட் லிங்க்டு. இன்னொன்னு அஃபோர்டபுள் ஹவுசிங் இன் பார்ட்னர்ஷிப், இதுதான் பெரிய அளவிலான வீடு கட்டி தரக்கூடிய திட்டமாக இருக்கிறது. இந்த திட்டத்தின்படி என்ன நடக்குது அப்படின்னா, ஒன்றிய அரசு 1.5 லட்சம் ரூபாய் கொடுக்கும். மீதி தொகை எல்லாத்தையும் மாநில அரசும் மக்களும் கடனாகவோ அல்லது கிராண்ட்ஸாவோ எடுத்துக்கொள்ளலாம். இப்போ 1.5 லட்சம் ரூபாய்க்கு சென்னையில வீடு கட்ட முடியாது. தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம், அதாவது முன்னாள் குடிசை மாற்று வாரியம் இருந்தது இல்லையா,
அதனுடைய எம்டி 2022-23 என்ன சொல்றாருன்னா, சென்னையில வீடு கட்டுறதுக்கு மட்டும் 8 லட்சத்திலிருந்து 13 லட்சம் வரைக்கும் செலவாகுது. மற்ற நகரங்கள்ல வீடு கட்டுறதுக்கு 7 லட்சத்திலிருந்து 10 லட்சம் வரைக்கும் செலவாகுது அப்படின்றது திட்டத்தினுடைய மதிப்பீடாக அவங்க கொடுக்குறாங்க. அப்போ மாநில அரசு பாக்குது 1.5 லட்சம் அவன் கொடுக்குறான், மீதி எவ்வளவு இருக்கு? 8.5 லட்சம் இருக்கு. 8.5 லட்சத்தையும் என்ன சொல்லுது அப்படின்னா, நீ மானியம் கொடுக்கறதுனா கொடு, இல்லைன்னா இது மற்றவங்க வந்து கடன் வாங்கி கட்டிக்கிட்டோம். ஸ்டேக் ஹோல்டர்ஸ். ஆமா, அதாவது வீடு கட்டுற அந்த பயனாளர்கள் வந்து கடன் வாங்கி கட்டிக்கணும். இப்ப நான் வீடு கட்டுறேன் அப்படின்னா மாநில அரசு என்ன பண்ணுதுன்னா, இந்த காசை இவனால கடன் வாங்கி கட்ட முடியும்னா அவனே கட்டிப்பான் இல்ல, அதுக்கு இப்படி ஒரு ஸ்கீமே தேவையில்லை. அப்ப மாநில அரசு என்ன பண்ணுது, நீ 1.5 லட்சம் கொடு, அந்த 1.5 லட்சத்தையும் இன்ஸ்டால்மெண்ட்ல கொடு, மீதி இருக்கக்கூடிய தொகையை நான் கொடுத்துறேன். 7 லட்சம் ரூபாய் மாநில அரசின் மானியம் உள்ள வருது. இப்போ அந்த வீடுகளை தான் வந்து பல்வேறு இடங்கள்ல வந்து தனியார் அமைப்புகளின் மூலமாவோ அல்லது வந்து அரசு அமைப்புகளின் மூலமாவோ கட்டி கொடுக்குறாங்க. இந்த 7 லட்சம் ரூபாய் அக்கௌண்ட்டுக்கு வராது. நீங்க விவரம் சொல்றீங்களே, இதெல்லாம் ஃபேக்கு, போய் சொல்றீங்க. நான் வந்து ஆதாரங்களின் அடிப்படையில உண்மையை பேசுறேன். இல்லைங்க, ஒரு சங்கி உங்களை வந்து நான் பீட் பண்ணிட்டேன்னு சொல்லி அவர் தனக்கு விளம்பரமும் பண்ணிக்கிட்டு இருந்தாரு ஒரு சேனல்ல நடந்த டிபேட்ல. சும்மா அது யார் போய் சொன்னது? நீங்க போய் சொன்னீங்களா அல்லது அவர் உங்களை வீழ்த்திட்டாரா? நான் போய் சொல்லல, ஆதாரங்களின் அடிப்படையில உண்மையை பேசுறேன். என் வாயை நம்பி உண்மையை நான் பேசல. என் வாயில சொல்றதெல்லாம் உண்மைன்னு நான் பேச முடியாது, ரைட்டா? வாயில இருந்து 1000 வார்த்தை வரும், அது எல்லாமே உண்மையா இருக்க முடியாது. ஆனா ஆதாரம் போய் சொல்லாது. நான் அன்றைக்கு அந்த வெப்சைட் பேரை வந்து அந்த டிபேட்லயே சொல்லியிருந்தேன், pmay-urban.gov.in. அதுலயே போய் நீங்க டவுன்லோட்ஸ்ல போய் பாருங்க. ஸ்டேட் கவர்மெண்டினுடைய ஸ்கீம் வந்து அதுக்குள்ள இருக்கும், தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கீம் டாக்குமெண்டா இருக்கும். ட்விட்டர்ல வந்து ஆங்கிரி பேர்டு பூதம் கூட அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போட்டிருந்தாரு. நானும் பேரலையில வெளியிட்ட காணொலியில முழுமையான ஆதாரங்களையும் அட்டாச் பண்ணி உள்ள போட்டிருக்கேன். இப்ப சங்கிகள் எப்படி வர்றாங்கன்னா, நான் ஒருத்தர் போடுறாரு, என்ன போடுறாரு, ஒரு ஸ்கிரீன்ஷாட்டை போட்டு பாரு, இது ஒன்றிய அரசு எனக்கு காசு கொடுத்தது அப்படின்னு சொல்றாரு. ஒன்றிய அரசு அவருக்கு காசு கொடுத்ததாக அந்த டாக்குமெண்ட்ல எங்கேயுமே இல்லை. அவர் எந்த ஸ்கீம்ல வீடு கட்டியிருக்கிறாரு அப்படின்னா, அஃபோர்டபுள் ஹவுசிங் அண்டர் கிரெடிட் லிங்க்டு சப்சிடி ஸ்கீம். அதாவது அவர் வந்து ஏதோ ஒரு இடத்துல கடனுக்கு அப்ளை பண்ணி வீடு கட்டும் திட்டத்தை தொடங்கி இருக்கிறாரு, ரைட்டா? அப்படி கடனுக்கு அப்ளை பண்ணி வீடு கட்டும் திட்டத்தை தொடங்கினதுக்காக நன்றி சொல்லி பிரதமரின் பேர்ல ஒரு இது மாதிரி ஒரு கிரீட்டிங் நோட்டு மாதிரி போட்டு விட்டு அனுப்பி இருக்கிறாங்க. இதுல என்ன வரும் அப்படின்னா, அவருக்கு வர்ற தொகை வந்து மானிய தொகை அல்ல, அவர் கட்ட வேண்டிய வட்டி இருக்குல்ல, அவர் வீட்டுக்கு கடன் வாங்கி இருக்காருல, கடன் அந்த கடனுக்கான வட்டியில மானியத்தை அவங்க கொடுக்குறாங்க. அது வட்டிக்கான மானியம்ன்றது கூட தெரியாம 1 லட்ச ரூபா அக்கௌண்ட்டுக்கு வந்துருச்சுன்னு சந்தோஷப்படுறாரு. 10 லட்ச ரூபா அக்கௌண்ட்டுக்கு வந்தாலும் அது நீ கட்ட வேண்டிய வட்டி பணம் தானே தவிர அது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட உரிமை தொகை அல்ல. மாறாக அஃபோர்டபுள் ஹவுசிங் இன் பார்ட்னர்ஷிப் ஸ்கீம்ல மாநில அரசு 7 லட்ச ரூபா கொடுக்கறத ஒன்றிய அரசு ஏற்றுக்கொண்டுதான் வீடு கட்டும் திட்டத்தை சாங்ஷன் பண்ணியிருக்கிறாங்க, பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனான்ற பேர்ல. இப்போ தமிழ்நாடு ஏற்கனவே குடிசை மாற்று வாரியம்னு வச்சிருக்கு, அதுக்கப்புறம் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் இருக்கிறது. இதுல இன்டகிரேட் ஆகுது, எது PMAY அப்படின்றது இன்டகிரேட் ஆகுது, உள்ள வருது, உள்ள வந்து தொங்கு சதையாக சேர்ந்து கொள்கிறது. நமக்கு சுமையை அதிகரிப்பதற்காக தொங்கு சதையாக சேர்ந்து கொள்கிறது. இந்த தொங்கு சதையின் பெயரை வைப்பதா, ஏற்கனவே இருக்கும் திட்டத்தின் பெயரை தொடர்வதா? ஏற்கனவே இருக்கிற திட்டம் தான் இருக்கணும். நாம ஏற்கனவே வீடு கட்டி கொடுத்துட்டு இருக்கிறோம், நீ வந்து ஆட் பண்ணிக்கிற, இல்லனா நீ வராத. பட் இந்த விஷயத்துல அவன் சங்கிகள் தரப்புல உங்களுக்கு வந்து இந்த நம்ம வெள்ள நிவாரணம் வந்த போதும் சரி, இதர விஷயங்கள்லயும் உங்ககிட்ட தான் காசு இருக்குதே, நீ இருக்கிற காசை பயன்படுத்த வேண்டியதானே, எதுக்கு ஒன்றிய அரசை சார்ந்து இருக்கிறீர்கள்? இப்ப இதுல GST உள்ளிட்ட விவகாரத்தையும் கூட தரலன்னு சட்டமன்றத்துல பேசுறாங்க. நாங்க வந்து இழப்பீடு அப்படிங்கிறது ஏற்கனவே பேசி முடிக்கப்பட்டது, ஆனா அரசாங்க தரப்புல எல்லா மாநில அரசுக்கும் ஒன்றிய அரசு வந்து கடன் கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது. இதை மறைத்து விட்டு இவர்கள் வந்து நிதி பற்றாக்குறைன்னு தங்களுடைய திறமையின்மையை மறைப்பதற்காக பேசுகிறார்கள் அப்படின்னு வானதி சீனிவாசன் சொல்லுவா. இதர சங்கிகள் எல்லாரும், அண்ணாமலை உட்பட எல்லாரும் அதுதான் ஒரு ராமாயணம் போல. இல்ல இந்த பழைய வரி விதிப்புக்கும் புதிய வரி விதிப்புக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை நம்ம பேசணும். பழைய வரி விதிப்புல வந்து சேல்ஸ் டாக்ஸ், கமர்ஷியல் டாக்ஸ், எக்ஸைஸ் டியூட்டி, வேல்யூ ஆடட் டாக்ஸ், இப்படி பல்வேறு வகையான வரிகள் வந்து இருக்கும். மாநில அரசு எந்த பொருளின் மீதும் வேல்யூ ஆடட் டாக்ஸா போட முடியும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்ப இது இருக்குது, லிக்கர் இருக்குது அப்படின்னா அந்த லிக்கர் மீது வேல்யூ ஆடட் டாக்ஸ் போட்டுக்கலாம். டொபாக்கோ, இம்போர்ட்டட் டொபாக்கோ மீது வந்து வேல்யூ ஆடட் டாக்ஸ் போட்டுக்கலாம். இன்னும் முக்கியமான சில பொருட்கள் மீது வேல்யூ ஆடட் டாக்ஸ் போட்டுக்கலாம். அதெல்லாம் மாநில அரசினுடைய விருப்புரிமையாக இருந்தது. அதை மாநில அரசு நினைத்தால் குறைக்கலாம், நினைத்தால் ஏற்றலாம். இப்ப இந்த சேல்ஸ் டாக்ஸ் அப்படின்னு ஒண்ணு வந்தது. மாநிலத்துக்கு உள்ளுக்குள்ள நடக்கக்கூடிய இன்ட்ரா ஸ்டேட் சேல்ஸ் இருக்குல்ல, இந்த சேல்ஸ் முழுக்க மாநில அரசுடைய ரெவன்யூவா இருந்தது. இன்னைக்கு அப்படி ஒரு ரெவன்யூவே கிடையாது. இன்னைக்கு எல்லாத்தையும் மொத்தமா ஒன்னா மாத்தி 50-50 பிரிக்கிறாங்க. இப்படி 50-50 பிரிக்கிறதுல இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஸ்டேட்டுக்கு தான் 50% வருது, யூனியனுக்கு மீதி 50% தான் போகுது, அந்த 50%ல இருந்து தான் நம்மளுக்கு பிரிச்சு கொடுக்குறாங்க,
இப்போ உங்களுக்கு கையில 75% மேல இருக்குல்ல, அதுல என்ன பிரச்சனை அப்படின்னு கேக்குறாங்க. இப்போ அந்த ஜிஎஸ்டிக்கு முந்தைய வரிக்கும் பிந்தைய வரிக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்துல முந்தைய வரி விதிப்புலையும் பிந்தைய வரி விதிப்புலையும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஜிஎஸ்டிக்கு பிறகு மாநிலங்கள் ஒரு பெரிய இழப்பை சந்திக்கின்றன அப்படின்றத ஒத்துக்கிட்டு தான் ஒன்றிய அரசு, அதாவது பிரதமர் மோடி தலைமையிலான ஒன்றிய அரசு ஜிஎஸ்டி இழப்பீட்டு தொகை அப்படின்னு ஒன்னை தருவதற்கு ஒப்புக்கொண்டது இல்லையா? ஜிஎஸ்டி இழப்பீட்டு தொகைன்னு நீ ஒண்ணு கொடுக்கறன்னா என்ன அர்த்தம்? ஜிஎஸ்டியால மாநிலங்களுக்கு இழப்பு ஏற்படுகிறது, அந்த இழப்பை நான் ஈடு செய்வதற்கு நான் ஒன்றை தருகிறேன், அதுதான் ஜிஎஸ்டி இழப்பீட்டு தொகை. 5 வருஷத்துக்கு கொடுக்கறதா பிளான். அது 2022 6ஆம் மாசம் 3ஆம் தேதியோட முடிஞ்சு போச்சு அந்த ஜிஎஸ்டி இழப்பீட்டு தொகை கொடுக்கிறது. அதற்கு பிறகு தமிழ்நாடு அரசுக்கு 20,000 கோடி வருவாய் இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. இந்த ஜிஎஸ்டி இழப்பீட்டு தொகை நிறுத்தினதுனால 20,000 கோடி வருவாய் இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. இது நம்பர் 1 வச்சுங்க. அடுத்து தமிழ்நாடு டான்ஜெட்கோன்னு ஒண்ணு இருக்கு, எலக்ட்ரிசிட்டி ஜெனரேஷன் போர்டு ஒண்ணு இருக்கிறது ரைட்டா? அதுல இருந்துதான் மின்சாரம் உற்பத்தி ஆகி பகிர்மானம், மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் டான்ஜெட்கோ. அந்த டான்ஜெட்கோவுக்கு வந்து நிறைய கடன் இருக்கிறது. ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி காலத்துல வந்து 3 ரூபாய்க்கு வாங்க வேண்டியது 7 ரூபாய்க்கு வாங்குறது, 7 ரூபாய்க்கு வாங்க வேண்டியது 11 ரூபாய்க்கு வாங்குறதுன்னு பெரிய முறைகேடுகள் அதுல நடந்தது. அதனால மின் வாரியத்தினுடைய கடன் சுமை அதிகரித்தது. குறைவான தொகைக்கு வாங்க வேண்டிய மின்சாரத்தை அதிக தொகைக்கு வாங்க பெரிய அவல நிலைக்கு தமிழ்நாடு தள்ளப்பட்டது. அதற்கு முந்தைய ஆட்சியில பல்வேறு மின் உற்பத்தி திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டது. அதையெல்லாம் முறையாக செயல்படுத்தி இருந்தாலே வந்து தமிழ்நாடு போதுமான அளவுக்கு மின் பற்றாக்குறை இல்லாத மாநிலமாக இருந்திருக்க முடியும். கலைஞருடைய அரசை சொல்கிறேன். அந்த ஆட்சியில பல்வேறு மின்சார உற்பத்தி திட்டங்கள், அணுமின் நிலைய திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டன. அதுதான் அதற்கு அப்புறம் நடந்த 10 வருஷம் வந்து தமிழ்நாடு வந்து சஸ்டைனபிளா வச்சிருந்தது. கூடுதல் நிதி கொடுத்து எலக்ட்ரிசிட்டியை வெளியே இருந்து வாங்கி இவங்க தமிழ்நாட்டை சஸ்டைன் பண்ண வச்சுட்டு இருந்தாங்க. அதற்கு அடுத்து என்ன ஆகுது அப்படின்னா, இந்த கடன் சுமை அதிகரிக்குதுல, இந்த கடன் சுமையை அதிகரிக்கும் காரணத்தால தமிழ் உதய் மின் திட்டத்திலையும் உஜ்வாலா திட்டத்திலையும் கையெழுத்து போட்டாங்க. யாரு? ஏடிஎம்கே பீரியட்ல. அதனால் தமிழ்நாடு என்ன செய்ய வேண்டி இருக்கிறது அப்படின்னா, இந்த டான்ஜெட்கோவுக்கு ஏற்படக்கூடிய இழப்பு இருக்குல்ல, அதை தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து கொடுத்துடணும். யாருக்கு? டான்ஜெட்கோவுக்கு கொடுத்துடணும். ஏற்கனவே பற்றாக்குறை, ஏற்கனவே எவ்வளவு சொன்னேன்? 20,000 கோடி. இப்ப டான்ஜெட்கோவினுடைய பற்றாக்குறை தொகை வந்து 17,000 கோடி. 17,000 கோடி 37,000 கோடி ஆயிடுச்சா? இப்ப 37,000 கோடி என்கிட்ட பட்ஜெட்ல இடிக்குது. நான் என்ன பண்ணுவேன்? ஒன்றிய அரசிட்ட கேட்பேன். கொடுக்கல, மாறாக கடன் வாங்கிக்கன்னு சொல்லுது. யாரு? ஒன்றிய அரசே சொல்லுது. கோவிட் காலத்துல ஜிஎஸ்டி இழப்பீட்டு தொகையை கொடுங்கன்னு கேட்ட பொழுது, ஜிஎஸ்டி நிலுவைத் தொகையை கொடுங்கன்னு கேட்ட போது, நான் ரிசர்வ் பேங்க்ட சொல்றேன் வட்டி இல்லாம கடன் வாங்கிக்கிறீங்களான்னு கேட்டாங்க ஒன்றிய அமைச்சர் நிர்மலா சீதாராமன். ஆனா தமிழ் கொடுக்க வேண்டிய தொகையை நம்ம கேட்டதுக்கு அதை கடனா வாங்கிக்கங்கன்றாங்க. ஏன்னா ஜிஎஸ்டில ஒரு ப்ரொவிஷன் இருக்கு, நாங்க நினைச்சா கொடுக்காம நிப்பாட்டிக்கலாம் அப்படின்ற ப்ரொவிஷனை உள்ள வச்சுக்கிட்டு இவங்க ஆட்டமா ஆடுறாங்க. இப்ப 37,000 கோடி பற்றாக்குறை, ஒன்றிய அரசு கொடுக்க மாட்டேங்குது. அப்ப நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்கிறது? ஒன்றிய அரசு காசு வேணும்னா இன்னொரு சிஸ்டம் என்னன்னா, நான் கொடுக்குற ஸ்கீம் எல்லாம் நீ இம்ப்ளிமெண்ட் பண்ணு, அப்படி பண்ணேன்னா நான் உனக்கு காசு தர்றேன் அப்படின்னு ஒரு நெருக்கடி ஏற்படுத்துது. எல்லா விதமான திட்டங்களும், எந்த திட்டமா இருந்தாலும் அதை நம்ம ஏத்துக்கிற வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படுத்தப்படுது. கட்டுமானம், இப்ப வந்து மின்சாரம் சொன்னா அதுல நீங்க எலக்ட்ரிசிட்டி பில்லை ஏத்தணும், ஹவுசிங் டாக்ஸை ஏத்தணும், ரெவன்யூ பில்லை ஏத்தணும். எல்லாத்துலயும் வந்து அவங்க சொல்ற தொகையை நிர்ணயம் பண்ணா மட்டும்தான் அவங்க காசு கொடுப்பாங்க. எஜுகேஷன் பாலிசி இம்ப்ளிமெண்ட் பண்ணாதான் உனக்கு காசு கொடுப்பேன், எஜுகேஷன் ஸ்கீமுக்கு காசு கொடுப்பேன், எஜுகேஷனல் செஸ்ல இருந்து செலவு பண்ணுவேன், நியூ எஜுகேஷன் பாலிசியை ஏத்துக்கிட்டா மட்டும். மிரட்டுறது தானே, இன்னொரு சென்ஸ்ல சொன்னா அது மிரட்டுறது. உனக்கு காசு வேணுமா, உன் காசெல்லாம் ஒரு கந்துவட்டிக்காரன் கூட இப்படி பண்ண மாட்டான். ஒரு கந்துவட்டிக்காரன் கூட கரிசனத்தோட பேசுவான் ஊருக்குள்ள. கந்துவட்டிக்காரன் இருக்கிற அந்த 1% கரிசனம் கூட இல்லாத அரசு தான் ஒன்றிய அரசு. இப்ப வெளியே கடன் வாங்க வேண்டிய நெருக்கடி ஏற்படுது. வெளியே கடன் வாங்க போகும்போது என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த டான்ஜெட்கோவுக்கு நம்ம கொடுத்த 17,000 கோடி இருக்குல்ல, அந்த 17,000 கோடியை மைனஸ் பண்ணிட்டு தான் கடன் வாங்க முடியும். ஏற்கனவே 20,000 கோடி. அந்த 20,000 கோடியை நான் வெளியே கடன் வாங்க போகும் பொழுது இந்த 17,000 கோடியை கழிச்சுட்டு தான் கடன் வாங்க முடியும். அப்ப மீதி எவ்வளவு வாங்க முடியும்? 3,000 கோடி தான் வாங்க முடியும். 20,000 கோடியில 17,000 கோடி கழிச்சுட்டீங்க. 17,000 கோடி கழிக்கணுமா? 20,000 கோடி நம்ம பற்றாக்குறைங்க. அது போக இந்த 17,000 கோடி. அப்ப நான் கடன் வாங்குறது 37,000 கோடி கடன் வாங்கணும். நான் 37,000 கோடி கடன் வாங்கினேன்னா அதுல 17 கழிச்சு 20 தான் வரும். அப்ப 37 நான் கடன் வாங்கணும்னா அது போக 17,000 கோடி எக்ஸ்ட்ரா போட் பண்ணி தான் நான் கடன் வாங்கணும். இப்படி ஒரு சிக்கலை வந்து இந்த ஒன்றிய அரசு உருவாக்கி வைத்திருக்கிறது. கடனை வந்து வாங்க விடாம நெருக்கடி பண்றது. நீயும் காசு கொடுக்க மாட்ட, காசு கொடுக்கறவனையும் கொடுக்க விட மாட்ட, நானே எல்லாத்தையும் தனியா பாத்துக்கிறேன், எனக்கு தன்னாட்சி கொடுத்துரு, அதாவது மாநில அளவுல உரிமைகளை பகிர்ந்து கொடுத்துரு, இந்த நிதி பகிர்மான விவகாரங்கள் எல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், வரி வசூல் அதிகாரத்தை நாங்க பாத்துக்கிறோம்னா அதுக்கும் விட மாட்டேன். அப்ப ஜேப்படி பண்ற மாதிரி நடந்து கொண்டிருக்கிறது ஒன்றிய அரசு.
அப்புறம் அந்த பேர் மாத்துறத பத்தி எது தேவையில்லாம செலவு பண்றாங்கன்னு பேசுறாங்க இல்லையா. 100 நாள் வேலை திட்டம் மக்களை சோம்பேறியாக்குறது, டிவி கொடுக்கறது மக்களை சோம்பேறியாக்குறது, இலவசங்கள் கொடுத்து சோம்பேறியாக்குறாங்க. எலெக்ஷன் நடத்தி பிரதமர் பதவி கொடுத்து சோம்பேறியாக்குறது, எலெக்ஷன் நடத்தி எம்பி பதவி கொடுத்து சோம்பேறியாக்குறது, எலெக்ஷன் நடத்தி பிஜேபி ஆளும் மாநிலங்கள்ல அரசுகளை முடக்கி சோம்பேறியாக்குறது, இதையும் சேர்த்து சொல்றாங்க போல அவங்க சொல்றது. இந்த தேவையில்லாத திட்டம் அப்படின்றத சொல்லுவதற்கு வானதிக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு மக்களுக்கான திட்டங்களை வகுக்குது. இப்ப நான் சொல்றேன், இவங்க பண்ண தேவையில்லாத திட்டங்களை எல்லாம் நேஷனல் லெவல்ல பெரிய சில திட்டங்கள் எல்லாம் இருந்தது. மேக் இன் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு மிஷன் வச்சிருந்தாங்க இல்லையா. இது ஏற்கனவே மன்மோகன் சிங் ஆட்சி காலத்துல நேஷனல் மேனுஃபேக்சரிங் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு தனியா ஒரு திட்டம் இருந்தது. அந்த திட்டத்தினுடைய நோக்கம் என்னன்னா, ஜிடிபியில 25% உற்பத்தியில அச்சீவ் பண்ணணும் 10 வருஷத்துல. இந்த அச்சீவ்மெண்ட் அது போக 100 மில்லியன் வேலைகளை உருவாக்கணும். இதுதான் மேனுஃபேக்சரிங் செக்டாரை கொஞ்சம் எம்பவர் பண்றதுக்கு ஆட்டோமேட்டிக்கா வேலை வரும் இல்லையா. இதுதான் நோக்கம். மோடி என்ன பண்றாரு அப்படின்னா, மேக் இன் இந்தியான்னு ஒரு திட்டத்தை அறிவிக்கிறாரு. திட்டத்தினுடைய நோக்கம் என்னன்னு சொல்லுங்க. மேனுஃபேக்சரிங் 25% உள்நாட்டு உற்பத்தி வந்து மேனுஃபேக்சரிங்ல இருந்து 10 வருஷத்துல வரணும், 100 மில்லியன் ஜாபை கிரியேட் பண்ணணும். இது அது இல்ல. அப்ப ஒட்டினது ஸ்டிக்கரு. இப்படி பல திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கிறாங்க. இப்ப இது வந்து அடையாள பத்தி பேசுறாங்க இல்லையா. யாரு வானதி சீனிவாசன் நமாமி கங்கேன்னு ஒரு ஸ்கீம், யாரு பிரதமருடைய சொந்த தொகுதியில அமல்படுத்தப்பட்ட திட்டம். எத்தனை ஆயிரம் கோடி, பல ஆயிரம் கோடி அதுல வீணடிக்கப்பட்டிருக்கிறது. இப்ப வரைக்கும் கங்கை சுத்தமாக்கி இருக்கிறதா? இல்லையே. ஏன் சுத்தப்படுத்த முடியல? பாவம் அவ்வளவு சீக்கிரம். அப்ப இதெல்லாம் கேள்வி கேட்பதற்கு ஒன்றிய அரசுக்கு எந்த உரிமையும் கிடையாது. அந்த திட்டத்தினுடைய செயலாக்கத்துல பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனைக்கு கேள்வி எழுப்புவதற்கு தான் ஜனநாயக இயக்கங்கள் இருக்கின்றன, எதிர்கட்சிகள் இருக்கின்றன. நீங்க எதிர்கட்சியா செயல்படுகிறீர்கள் அப்படின்னு சொல்றதை ஏத்துக்கிறதுக்கு தயாராக இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய இந்த பிஜேபி அப்படின்ற இந்த கட்சி எந்த காலத்திலும் தமிழர் நலனுக்காக குரல் கொடுத்த கட்சி அல்ல. தமிழர் நலனுக்காக குரல் கொடுக்காத எந்த கட்சியும் எதிர்கட்சி அல்ல, அது எதிரி கட்சி. அது தமிழ்நாட்டுக்கே எதிர்கட்சி, திமுகவுக்கு எதிர்கட்சின்றது இல்ல, தமிழ்நாட்டுக்கே எதிரான கட்சி தான் பிஜேபி. அப்போ நீங்க எதிர்கட்சியாக இருந்து கொண்டு கேள்வி கேட்கும் அதிகாரம் எங்களுக்கு இருக்கிறதுன்ற கிளைம் பண்றதுக்கான உரிமையே உங்களுக்கு கிடையாது. இன்னும் பல்வேறு திட்டங்கள் இவங்க ஸ்டிக்கர் ஒட்டி தான் செயல்படுத்திட்டு இருக்காங்க. ஸ்கில் இந்தியா, அதுக்கு முன்னாடி ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்னு இருந்துச்சு, அதை ஸ்கில் இந்தியாவை மாத்திட்டாங்க. இப்படி பல திட்டங்கள், எண்ணற்ற திட்டங்கள் பெயர் மாற்று திட்டங்களாகத்தான் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன தவிர புதுசா இவங்க எந்த திட்டத்தையும் அறிவிக்கல. புதுசா அறிவிக்கிறது அப்படின்னா இவங்க என்ன அறிவிச்சிருக்கிறாங்க அப்படின்னா, ராமராஜ்யத்தை அறிவித்திருக்கிறார்கள். அந்த ராமராஜ்யத்தின்படி மோடி கருவறைக்குள் போக முடியாது, மோடியின் சாதியை சேர்ந்தவர்கள் கருவறைக்குள் போக முடியாது, ஓபிசிக்களுக்கு இடஒதுக்கீட்டு உரிமை கிடையாது, ஓபிசிக்களுக்கு வேணும்னா பாரத ரத்னா கொடுப்போம். சரி, விவசாயிகளுக்கு ஏதாவது பண்ணுவாங்களா? விவசாயிகளை துப்பாக்கியால சுட்டு கொல்லுவோம். எங்க தலைநகர் டெல்லியோட வாசல்லே வச்சு. அந்த டெல்லி வாசல்ல ஏன்டா அவனை கொண்டுட்டீங்கன்னு கேட்டோம்னா, நான் ஃபாரின்ல இருந்து காசு வாங்கிட்டு பேசுறேன்னு சொல்லுவாங்க. இதுதான் இவங்க உருவாக்குற புதிய இந்தியா, இவங்க பெற்றுப்பட்ட புது இந்தியாவை தவிர எந்த புதிய திட்டங்களையும் இவர்கள் அறிமுகப்படுத்தவில்லை. தமிழ்நாடு பட்ஜெட்டை விமர்சிப்பதற்கு பிஜேபிக்கு எந்த தகுதியும் கிடையாது. ஒன்றியத்தின் திட்டங்களை நாம காப்பி அடிக்கிறோன்றதெல்லாம் மேட்டரே இல்லை. நம்ம திட்டத்தை தான் ஒன்றிய அரசே காப்பி எடுத்து நாடு முழுக்க செயல்படுத்திட்டு இருக்கிறது. சத்துணவு திட்டத்தை முதல்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணது யாரு? தமிழ்நாட்டுல நீதி கட்சி அமல்படுத்தியது. எங்க மெட்ராஸ்ன்ற சிட்டில இம்ப்ளிமெண்ட் பண்ணுது. அதற்கப்புறம் காமராஜர் ஆட்சி காலத்துல அது தமிழ்நாடு முழுக்க விரிவுபடுத்தப்படுகிறது. எம்ஜிஆர் ஆட்சி காலத்துல அதனுடைய இது அதிகரிக்கப்படுகிறது. கலைஞருடைய ஆட்சி காலத்துல முட்டை சேர்க்கப்படுகிறது. அந்த திட்டத்தின் பயனடையக்கூடிய மாணவர்களினுடைய ஊட்டச்சத்து ஊக்குவிக்கப்படுகிறது. ஜெயலலிதா அதுக்கப்புறம் வெரைட்டி ரைஸ் போடுறாங்க. இப்ப காலை உணவு திட்டம் அறிவிச்சிருக்கிறோம். இதுக்கெல்லாம் ஒன்றிய அரசு காசு தரேன்னு பின்னாடி வந்து சேர்ந்துக்கிடும். பின்னாடி வந்து சேர்ற ஒன்றிய அரசு மற்ற மாநிலங்கள்ல எல்லாம் என்ன நிலவரத்துல இருக்குன்னு தெரியுமா? மத்திய பிரதேசலயும் மகாராஷ்டிராவிலேயே ஒரு ஒப்பீடு இருக்கிறது. அந்த ஒப்பீட்டை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, அரிசியை அப்படியே கொடுத்து விட்டுருக்காங்க. யாருக்கு? நம்ம ஏற்கனவே சத்துணவு ஃபைல்ல பேசியிருக்கோம். இது மாணவர்களுக்கு சத்துணவு கொடுக்க சொன்னா அரிசி மாணவர் போறான் என்ன பண்றான், கையில வந்து 13 கிலோ அரிசியை வாங்கிட்டு போறான். என்னடா அரிசியை வாங்கிட்டு போறான் அப்படின்னா, ஆமா இதான சத்துணவு, இது என்னடா பண்ணுவேன், வீட்டுக்கு போய் ஆக்கி சாப்பிடுவேன். இது ஆக்கி கொடுக்க மாட்டாங்களா? ஆக்கி கொடுப்பாங்களா? எப்ப ஆக்கி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி ஷாக்கிங்கா கேட்கிறான். ஒரு சோத்தை ஆக்கி போடணும்னா கூட அறிவில்லாத அளவுலதான் ஒன்றியம் பல காலமாக இருந்திருக்கிறது. இன்னும் பல மாநிலங்கள்ல முட்டை கூட போட முடியல சத்துணவுல. இதுதான் இவங்க வந்து நாடு முழுக்க சத்துணவு அமல்படுத்துற லட்சணம். இதை அமல்படுத்துறதுக்கும் கூட பல தடவை உச்சநீதிமன்றத்துக்கு போய் வழக்கு நடத்தி நாடு முழுக்க இருக்கக்கூடிய தன்னார்வ அமைப்புகள் போராடித்தான் இதை அமல்படுத்த வைக்க முடிந்ததை தவிர இவங்க தன்னளவில் எந்த திட்டத்தையும் செயல்படுத்தியவர்கள் கிடையாது. பல திட்டங்கள் மாநிலத்தினுடைய திட்டம் தான் இவங்களுக்கு அடிச்சிருக்கிற ஸ்டிக்கர். பயிர் காப்பீடா இருக்கட்டும், வீடு கட்டி தரும் திட்டமா இருக்கட்டும், சாலை வசதிகளை ஊக்குவித்து தரும் திட்டமா இருக்கட்டும். இவங்க சொல்றாங்க, நான் தான் வந்து உள்ளாட்சிக்கு ரோடு போட்டு தரேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஒரு பேர் இருக்கு, ஆதர்ஸ் கிராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம்.
இது வந்து மோடி செயல்படுத்தினாரு ஆதர்ஷ் கிராமின்ற திட்டம். இந்த ஆதர்ஷ் கிராமின் திட்டம் வந்து யார் செயல்படுத்தினது அப்படின்னா மன்மோகன் சிங் 2009 கொண்டு வந்த திட்டம், பிரதான் மந்திரி ஆதர்ஷ் கிராமின் யோஜனா. அதை இவர் என்ன பண்ணிட்டாரு, பழைய பிரதமர் பேரை தூக்கணுன்றதுக்காக அதை புறம் தூக்கிட்டு ஆதர்ஷ் கிராமின் மாத்தி அதை வேற ஒரு திட்டத்தின் கீழே PMAJAYன்னு ஒரு திட்டத்தின் கீழே இந்த ஆதர்ஷ் கிராம சொருகி விட்டு இன்னைக்கு ஊர் முழுக்க ரோடு போட்டு தராங்களாம். இந்த ரோடு போடும் திட்டங்களை செய்வதற்கு அல்ல ஒன்றிய அரசு இருக்குது. உள்ளாட்சி அமைப்புகள் தன்னாட்சி பெற்ற அமைப்புகள், அவங்களுக்கு கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியால இருந்து அவங்க கோரும் நிதியை தனிப்பட்ட வகையில ஒதுக்கி தரணும், அதை அவங்க செயல்படுத்துவாங்க. நீ ரோடு போட்டு கொடுக்கறதுன்றது அந்த உள்ளாட்சி அமைப்புகளினுடைய சுய அதிகாரத்தை கைப்பற்றக்கூடிய செயல். நேரடியாக இந்தியாவின் மாநகராட்சிகளையும் நகராட்சிகளையும் கைப்பற்ற முடியாத ஒன்றிய அரசு உள்ளாட்சி நிர்வாகத்தின் இருக்கக்கூடிய முழு அதிகாரத்தையும் தான் சுரண்டி எடுத்துக்கொண்டு வைத்திருப்பதனுடைய வெளிப்பாடுதான். அதை மன்மோகன் பண்ணாலும் சரி, இவங்க பண்ணாலும் சரி, அதை எதிர்க்க வேண்டியதுதான். அப்போ எல்லா இடங்களிலும் ஒன்று உரிமையை பறிப்பது, அல்லது நிதியை பறிப்பது, அல்லது வந்து அந்த சட்டப்பேரவை உறுப்பினர்களுடைய பதவியை பறிப்பது, அல்லது கட்சியை பறிப்பது, ஏதாவது ஒண்ணு புடுங்கிட்டே இருக்கணும். இப்படி பிடுங்கி தின்னக்கூடிய ஒரு அரசு இந்தியாவில் இதுவரைக்கும் இப்படி பிடுங்கி தின்னக்கூடிய ஒரு அரசு இருந்ததில்லை. இந்த அரசு அவ்வளவு பிடுங்கி கொண்டிருக்கிறது மாநிலத்திடமிருந்து. ஓகே, அவங்க ஒரு மிகச்சிறந்த புடுங்கிகள் அப்படிங்கிற இடத்துல வந்து நீங்க முடிச்சிருக்கீங்க. இப்ப வந்து தமிழ்நாடு முட்டை போடுது அப்படின்னு சொன்னீங்க. தமிழ்நாடு மாணவர்களுக்கு முட்டை கொடுக்கிறது. முட்டை கொடுக்கிறது நான் புரிஞ்சுக்கிறேன், எங்களுடைய ஊர் வழக்கு அது. இவங்க அண்ணாமலைக்கு ஊர் வழக்கு இருக்குல்ல, அது மாதிரி தமிழ்நாடு அரசு முட்டை போடுது. ஆனா முட்டை போடுற கோழிக்கு தான் குண்டு வெளியே தெரியும்னு எங்க ஊர் பதில சொல்லுவாங்க. அது வந்து ஒன்றிய அரசின் பாஜக ஆதரவாளர்களுக்கு தெரியல அப்படிங்கிற அளவில் நான் புரிஞ்சுக்கிறேன். மக்களும் அதே தான் புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு வாய்ப்பில் பேசுவோம். ரொம்ப நன்றி நண்பர்களே, இன்னொரு வாய்ப்பில் சந்திக்கலாம். நன்றி.